ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்ப பார்க்க போற படம் வந்து லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் பொறுத்தவரை துல்கர் சல்மானோட எட் அனதர் கோல்டு. அதாவது இவருக்கு எல்லா படமுமே கோல்டு தான். இதுவும் அந்த கோல்டுகளில் ஒரு கோல்டு இது. உதயநாமம் பறக்கின்றார் பார்த்தீங்களா? ஓகே. அதுக்கு போயிருவோம். கதைய பொறுத்தவரை என்ன அப்பன்னா வந்து, ஆ அ நம்ம இது ஸ்கேம் 994, 992, 4 என்ன வரும்? அந்த பார்த்துருப்போம்ல நம்ம ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்டோரி. ஸோ அவர மாட்டி விட்டாரு பார்த்தீங்களா ஒரு ஆளு. அந்த ஆள் யாரு? அப்படிங்கிறத வந்து அந்த ஆளோட அவரோட பயோகிராஃபி தான் வந்து ஸ்டோரி. சரிங்களா? ஸோ அவர் வந்து ஒரு ஆஸ்பைரிங் பேங்க் ஆஃபீசர். ஃபியூச்சர்ல வந்து பெரிய ஆளாணும், அதேமாரி குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பேங்க் ஆஃபீசர் தான் வந்து நம்ம துல்கர் சல்மான் சார். அவரோட பர்சனல் சமயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில வந்து நெறைய பிரச்சனைலாம் உள்ள வருது. அப்படின்னு சுத்தி ஃபண்டுக்கு என்னடா பண்ணலாங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அந்த ஆப்ஷன வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு எந்த தத்திக்கு போகணுமோ தூக்கி போட்டு வெளிய வந்துருவாரு. ஸோ இப்ப வந்து பார்த்தா, எல்லாமே அதுவா நல்லா நடக்கிற மாரி இருக்கும். எப்படின்னா வந்து ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கிடைக்காதுன்னு நெனச்சவனுக்கு, பிரான்ச் மேனேஜர் போஸ்ட்லாம் டைரக்ட்டா கிடைக்கும். பரவால்லப்பா போய் உட்காந்துட்டோப்பான்னு சொல்லி உட்காரணும். அப்பதான் வந்து நம்ம கதையே ஆரம்பிக்கும். ஒரு 45% இதுக்குள்ள முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் தான் வந்து ஹர்ஷத் மேத்தோட எங்க ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிற கதை ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்கீம் இருக்கும். சரிங்களா? அது என்ன மாதிரியான ஸ்கீம்னா, ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்ட்ட கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஸ்கீம் இருக்கும். ஆனா, அத டைரக்ட்டா வாங்க நல்ல ஒரு புரோக்கர் இருக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த புரோக்கர் தான் வந்து ஹர்ஷத் மேத்தா. ஸோ இந்த பேங்க்காக நான் வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு என்ன பண்ணுவாரு பணத்த பூரா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அத பூரா டபுள் ஆக்கி இந்த பணத்த இங்க குடுத்துட்டு, திரும்பி அந்த பணத்த அங்க குடுத்துட்டு, லாபத்த மட்டும் இவரு வச்சுப்பாரு. இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கும். இது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போக என்ன ஆகும்னா, ஐ மீன் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிரும். என்னடான்னு போய் கேட்கும்போது, சரி நீ என்னலாம் வாங்க போறியோ அத மட்டும் சொல்லு. நான் அத மட்டும் என் காச நானே வாங்கி வச்சுக்கிறேன். நீ எனக்கு ரூ. 1 குடுக்க வேணாம். அப்படிங்கிற மாரி டீலிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல என்ன ஆகும் அப்பன்னா வந்து, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஃபண்ட் வரது நிப்பாட்டாது. நெறைய காசு போகும். அதே சமயம் பேலன்ஸ்ன்னு பார்க்கும்போது வரவு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, அதெல்லாம் இனிமே அப்படிதான். இனிமே எல்லாம் அப்படிதான் அப்படிங்கிற மாரி பேசும்போது, அதுக்கப்புறம் நம்மால என்ன பேச ஆரம்பிச்சாரு, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி கதை போகும். நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செம்ம இன்வால்விங்கான ஸ்டோரி. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் தரவு பாய்.